அந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு சும்மா இதை இந்த கார்னர் கொண்டு வந்துடுங்க. அதை ஒன் பை ஒன்னாக மடிக்கணும். திருப்பி இதை வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. திருப்பி இதை ஒரு கார்னர் மடிப்பு மடிச்சுட்டு இதை இதில் உட்கார வச்சுருங்க. வச்சுட்டு இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 பாதியும் நீங்கள் இதேமா வச்சுட்டு இதை இப்படி தூக்கி வைங்க. இது மேலே இதுமாதிரி தூக்கி வச்சுட்டு இப்போ லைட்டாக ஒரு தையல் போடுறோம். எவ்வளோ இன்ச்சஸ்னால் இதுக்கு நான் ஒரு 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 10 இன்ச் வரைக்கும் இதே மாதிரி தைச்சிட்டு வரீங்க. இப்போ பாருங்கள், குட்டி தைக்கணும்னா நம்ம எவ்வளோ தூரம் மடிக்கணும் நம்ம இஷ்டம்தான். இது நம்ம துணியில் வந்து சுருங்க தான் செய்யும் தண்ணி பட்டா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் லென்த்தாக விட்டுருக்கேன். இது அதே மாதிரி இங்கே பார்க்கணுங்க. இங்கே காட்டும். இங்கே வச்சுட்டு சும்மா ஃபஸ்ட்டே இப்படி கட் பண்ணி இதே மாதிரி தைச்சிட்டு வரீங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டே வரீங்க. தைச்சிட்டே வரப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தைச்சிட்டே வரீங்க. திருப்பி இது ஒரு மடிப்பு, இது ஒரு மடிப்பு. இந்த கார்னர் போய் அதை உட்காரணும். இதுக்கு நம்ம இன்ச்சஸ் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அளவு பாவாடை பார்த்தீங்கன்னா, இப்போ அளவு பாவாடை அவங்க எவ்வளோ விட்டுருக்காங்க. சில வந்து ரொம்ப ஹைட்டாக விட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கயிறு இருக்குல்லையே, அந்த கயிறோட லென்த்தை பார்க்குறீங்க. இப்போ நான் லென்த் வந்து இங்கேருந்து வச்சு பாருங்கள். இங்கேருந்து இதோட லென்த் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்களா, 10 இன்ச்சஸ். ஸோ அந்த 10 இன்ச்சஸை நம்ம அளவுக்கு விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோட விடுங்க, 11 கூட விடுங்க. இப்போ நான் அந்த அளவுக்கு தைச்சிட்டே வரலான்னு பார்க்கணும். அது எங்கே வைக்கணும், இங்கே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இங்கே நம்மளுக்கு வந்து இங்கே முடியுது இந்த கார்னர். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ அதே மாதிரி மறுபடியும் வச்சு திருப்பி அதை மடித்து தைக்கிறீங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம 3 இன்ச்சு மட்டும் எடுத்தால் போதும். இந்த அகலத்தை அந்த மடிப்பு உங்களுக்கு தானே அது வந்துடும். திருப்பி அதை வச்சுட்டே வரீங்க. எவ்வளோன்னு பார்த்துட்டே வரீங்க. திருப்பி இங்கே 11 இங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்போ அந்த இதை ஃபினிஷ் பண்ணிடும். அப்புறம் வச்சு பார்க்கவும் இதுக்கும் கரெக்டாக இருக்குமா. இங்கே என்ன கார்னர் வச்சுக்கோமோ அதே கார்னர் தான் நம்ம அடுத்ததுக்கு வச்சுக்கணும். இப்போ 11 முடிஞ்சிச்சு. இப்போ இதை தான் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணேன். இதை வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துகிறேன். முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு அப்ளை. இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம், அந்த பக்கம் அதே மாதிரி 11 இன்ச்சுக்கு மடிக்கணும். நான் எந்த பக்கம் மடிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் நம்ம இதை கொண்டு வரணும். திருப்பி இதை வந்து இது ஒரு மடிப்பு, திருப்பி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிப்பு, திருப்பி இந்த பக்கம் ஒரு மடிப்பு, கார்னர் மடிச்சுட்டு திருப்பி அது தூக்கி இங்கே வைக்கிறீங்க. இது எங்கே வச்சுருக்கீங்க, இந்த மடிப்பு இது எங்கே வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் அது மேலே வரணும். ஒன்றா கீழே போயிடக்கூடாது. இது என்ன மேலே வச்சோமோ அதுதான் மேலே இங்கே இருக்கணும். திருப்பி எடுக்கிறோம், திருப்பி தூக்கி உட்காருக்கிறோம். திருப்பி அதே மாதிரி இதுக்கு ஒரு தையல். இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். திருப்பி வரீங்க, திருப்பி வரோம், திருப்பி வரணும், தூக்கி உட்காந்துக்கிறோம். திருப்பி எதுவும் தைக்கிறீங்க காட்டும். திருப்பி மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பீச்சுக்கு இன்னொரு டைம் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் நான் தைச்சிட்டு இருக்கேன். அதே இடத்துல இருந்து 11 இன்ச்சு இது பூரா பிசுறாக இருக்கும். அந்த பிசுரை பூரா கட் பண்ணி எடுக்கணும். நான் இதை கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த பிசு வந்திருக்கு. நீங்கள் கட் பண்ணோடனே தச்சுருங்க. இந்த பிசுறு வந்து வராது. திருப்பி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க.